Hello NN4U squad, welcome to OBG essay preparation series. In this video, we are going to clear breakdown about the question number 3. The question number 3 is third stage of labor. இந்த வீடியோ நீங்க கம்ப்ளீட்டா பாத்தீங்க அப்படின்னா அந்த தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் கொஸ்டினை எப்படி எஸ்ஏல ஈஸியா ரைட் பண்றது, சினாப்சிஸ், கண்டென்ட் அண்ட் டாபிக்ஸ் எல்லாமே கிளியரா பிரேக் டவுன் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டினை தான் பிரேக் டவுன் பண்ண போறோம். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெஃபினிஷன் ஆஃப் லேபர் அண்ட் காம்ப்ளிகேஷன் ஆஃப் த தேர்ட் ஸ்டேஜ், நர்சிங் மேனேஜ்மெண்ட் டியூரிங் த ப்ரொஃப்யூஸ் ப்ளீடிங் இந்த தேர்ட் ஸ்டேஜ்னு கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஹெட்டிங் நீங்க காமனா ரைட் பண்ணணும். போத் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் அண்ட் தேர்ட் ஸ்டேஜுக்கு காமனா நீங்க ரைட் பண்ணலாம். அதான் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினிஷன் ஆஃப் லேபர், டெஃபினிஷன் ஆஃப் நார்மல் லேபர், 5 பீஸ் ஆஃப் லேபர் அண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் நார்மல் லேபர் அண்ட் ஆவரேஜ் டியூரேஷன் ஆஃப் த 4 ஸ்டேஜஸ். இதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 5 காமன் சப்ஹெட்டிங். இந்த சப்ஹெட்டிங் ரைட் பண்ணதுக்கு அப்புறம் தேர்ட் ஸ்டேஜ்ல நீங்க தேர்ட் ஸ்டேஜோட டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணும். நெக்ஸ்ட் physiological process during the placental separation and expulsion சொல்லிட்டு கம்ப்ளீட்டா தேர்ட் ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரையில என்ன நடக்குதுன்னு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நீங்க டிரா பண்ணணும். அதான் physiological process. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா placental examination, management during the third stage of labor and the complication of the third stage of labor ரைட் பண்ணீங்கன்னா இந்த கொஸ்டின் கம்ப்ளீட் ஆயிரும். First we move into the definition of labor. Labor is defined as the regular rhythmic contraction relaxation of the uterine muscle. பிரெக்னன்சி மதருக்கு வந்து பாத்தீங்கன்னா டியூரிங் பிரெக்னன்சி டைம்ல யூட்ரைன் மசில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைமல்டேனியஸா கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் நடக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா லீடிங் டு த ப்ராக்ரசிவ் எஃபேஸ்மெண்ட் அண்ட் டைலட்டேஷன் ஆஃப் த செர்விக்ஸ். ஸோ யூட்ரைன் மசில் அந்த மாதிரி கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் நடக்கிறதுனால செர்விக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டைலட்டேஷன் நடக்கும். அதான் வந்து 0 to 10 சென்டிமீட்டர். அண்ட் செர்விக்ஸ் கம்ப்ளீட்டா டைலட்டேஷன் நடக்கிறதுனால ப்ராடக்ட் ஆஃப் கன்சம்ஷன், அதாவது அந்த உள்ள இருக்க பேபி ஃபீட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா பர்த் கேனல் வழியா வெளியே வரும் அண்ட் பிளாசென்டாவும். இதான் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினிஷன் ஆஃப் லேபர். Labor may be defined as the regular rhythmic contraction relaxation of the uterine muscle. First வந்து uterine muscle ரைட் பண்ணுங்க. செகண்ட் வந்து progressive effacement dilatation of the cervix. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா expulsion of the fetus and placenta from the uterus through the birth canal. இது definition of labor. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா definition of normal labor. நார்மல் லேபருக்கு 4 கிரைட்டீரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா நார்மல் லேபர் பெயின் வந்து நேச்சுரலா அக்கர் ஆகணும். எந்த ஒரு ஆக்சிடோசின் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷனும் போடாத. நார்மல் லேபர் இஸ் a spontaneous onset, ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெயின் வந்து டேர்ம் பெயினா இருக்கணும். டேர்ம் மீன்ஸ் 37 to 42 வீக்ஸ்க்குள்ள இருக்கணும். பிஃபோர் எல்லாம் ப்ரீ டைம் இல்லைனா போஸ்ட் டைம் ஆயிரும். ஸோ டேர்மா இருக்கணும், டேர்ம் பிரெக்னன்சியா இருக்கணும். தேர்ட் கிரைட்டீரியா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபீட்டஸ், அந்த பேபி வந்து வெர்டெக்ஸ் பிரசன்டேஷன், அதாவது பேபியோட ஹெட் வந்து மதரோட பெல்விஸ்ல இருந்து அட்டாச் ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து டெலிவரி ஆகும்போது ஹெட் தான் டெலிவரி ஆகணும். அதான் தேர்ட் கிரைட்டீரியா, வெர்டெக்ஸ் பிரசன்டேஷன். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 ஸ்டேஜஸும் வித்தின் 18 ஹார்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் ஆகணும். அது ஃபோர்த் கிரைட்டீரியா. இந்த எல்லா ப்ராசஸும் நடக்கும்போது எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் நடக்கூடாது பேபி அண்ட் மதர் ரெண்டு பேருக்கும். இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினிஷன் ஆஃப் நார்மல் லேபர். ஸ்பான்டேனியஸ் ஆன்செட், டேர்ம் பிரெக்னன்சி அண்ட் ஃபீட்டஸ் இஸ் பிரசன்டட் இன் த வெர்டெக்ஸ். த ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட்டட் within 18 hours without arising any complication is referred as normal labor. Next we move on into the 5 piece of labor. 5 piece of labor na nothing but passenger, passage, power, பிளாசென்டா, சைக்காலஜின்னு ரைட் பண்ணிக்கோங்க. பேசஞ்சர் அப்படிங்கிறது மதரோட யூட்டரஸ்குள்ள இருக்கக்கூடிய பேபி ஃபீட்டஸ். அது வந்து பேசேஜ் ஆகிற அந்த ரூட் தான் வந்து பாத்தீங்கன்னா பர்த் கேனல். அந்த பர்த் கேனல் வழியே எப்ப வெளியே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதரோட கண்ட்ராக்ஷன், அந்த யூட்ரைன் கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன், அதான் அந்த பவர்னு சொல்றாங்க. பிளாசென்டா வந்து பாத்தீங்கன்னா பேபிக்கு எல்லா ஒரு நியூட்ரியன்ட்டும் சப்ளை பண்ணும். ஸோ பிளாசென்டா ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். நெக்ஸ்ட் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் ஸ்டேட் ஆஃப் மதர் ஆஃப்டர் டெலிவரி அண்ட் பிஃபோர் டெலிவரி ரெண்டுமே வந்து சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேஜஸ் ஆஃப் லேபர். இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் லேபர் வந்து பாத்தீங்கன்னா எப்ப ஸ்டார்ட் ஆகி எப்ப எண்ட் ஆகும்னு எழுதினீங்கன்னா போதும். டோட்டலா 4 ஸ்டேஜஸ் இருக்கு. ஸ்டேஜ் 1 இஸ் ரெஃபர்ட் அஸ் dilatation ஸ்டேஜ் அண்ட் ஸ்டேஜ் 2 இஸ் expulsion ஆர் டெலிவரி ஸ்டேஜ். ஸ்டேஜ் 3 வந்து பாத்தீங்கன்னா placental ஸ்டேஜ் அண்ட் ஸ்டேஜ் 4 இஸ் த ரெகவரி ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் டைலட்டேஷன் ஸ்டேஜ் எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூட்ரைன் கண்ட்ராக்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். எப்ப எண்ட் ஆகும்னா கம்ப்ளீட் டைலட்டேஷன் ஆஃப் செர்விக்ஸ் அப் டு 10 சென்டிமீட்டர். செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபருக்கு பேரே டெலிவரி ஸ்டேஜ்னு சொல்லியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட் டைலட்டேஷன் ஆஃப் செர்விக்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். பர்த் ஆஃப் த பேபில வந்து கம்ப்ளீட் ஆயிரும். பிளாசென்டல் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா பேபி டெலிவரி ஆனதுல இருந்து பிளாசென்டல் மெம்பரைனை நம்ம டெலிவரி பண்றது வெளியே எடுக்கிறது வரல வந்து பாத்தீங்கன்னா பிளாசென்டல் ஸ்டேஜ். ரெக்கவரி ஸ்டேஜ் மீன்ஸ் பிளாசென்டா டெலிவரி ஆகிறதுல இருந்து கம்ப்ளீட்டா வந்து மதர் வந்து சைக்காலஜிக்கலா ஃபிட் ஆகுனா கம்ப்ளீஷன் ஆஃப் 1 hourனு சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து பிரைமரி மதர், மல்டி மதருக்கு டைம் டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க. அது வேணா ரைட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்ல. நெக்ஸ்ட் we move on into the time duration இல்லைன்னா ஆவரேஜ் டியூரேஷன் ஆஃப் த ஸ்டேஜஸ் ஆஃப் லேபர். ஸோ ஸ்டேஜஸ் ஆஃப் லேபரை ஃபர்ஸ்ட் காலம்ல ரைட் பண்ணிக்கணும் நீங்க ரோஸ்ல. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ் அண்ட் டோட்டல் டியூரேஷன். கேரக்டரிஸ்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டைலட்டேஷன் ஆஃப் லேபர், cervical டைலட்டேஷன், கண்ட்ராக்ஷன், ஃப்ரீக்வன்சி அண்ட் டியூரேஷன் சொல்லிட்டு அந்த சப்ஹெட்டிங் ரைட் பண்ணிட்டு இந்த வேல்யூஸ்லாம் நீங்க கரெக்டா மெமரி பண்ணி இந்த பாக்ஸ்ல ரைட் பண்ணணும். இது கம்பல்சரி நீங்க எல்லா ஸ்டேஜஸ்லயும் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் we move on into the third stage of labor. இப்பதான் கொஸ்டின் குள்ளேயே வரும்.
தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the third stage of labor or the period is begins from the immediately after the birth of the baby born ஆனதுல இருந்து complete expulsionல தான் end ஆகும். End with the complete expulsion of the placenta and membranes of the uterus. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா definition of third stage. இதுல எந்த ஒரு phases-உம் கிடையாது. Next we move on into the physiological process of the placental separation and expulsion. இந்த physiological process அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா third stageல நடக்கக்கூடிய entire process. தேர்ட் ஸ்டேஜ்னாலே உங்களுக்கு ஒரு 7 ஸ்டெப் மாதிரி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ராக்ஷன் ஆன யூட்ரஸ், அதாவது கண்ட்ராக்ட் ஆன யூட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்ராக்ஷன் ஆகும், அதாவது ரிலாக்ஸேஷன் நடக்கும், மறுபடியும் நார்மல் ஸ்டேட்டுக்கு போகும். இது வந்து ஆஃப்டர் பேபி பர்த்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ். செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ்ட் இந்த யூட்ரைன் சர்ஃபேஸ் ஏரியா. லார்ஜா இந்த யூட்ரைன் சர்ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் டிக்ரீஸ் ஆகும் அண்ட் பிளாசென்டல் பக்கல்ஸ் அண்ட் பிகைன்ஸ் டு செப்பரேட். பிளாசென்டா அண்ட் பிளாசென்டாவோட அட்டாச் ஆயிருந்த மெம்பரைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஆகும். ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் த ரெட்ரோபிளாசென்டல் கிளாட். அந்த ரெட்ரோபிளாசென்டல் மீன்ஸ் பிளாசென்டா வந்து அட்டாச் ஆயிருந்த ரீஜியன்ல ஒரு கிளாட் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஃபிஃப்த் ஒன் இஸ் த டிசென்ட் ஆஃப் த செப்பரேட்டட் பிளாசென்டா. பிளாசென்டா வந்து லோவர் வேர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸா வந்து மூவ்மெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சைன்ஸ் ஆஃப் பிளாசென்டல் செப்பரேஷன். மதருக்கும் பெயின் இருக்கும், நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சைன்ஸ் இருக்கும், பிளாசென்டல் செப்பரேட் பண்ணணும். ஸோ அந்த பிளாசென்டாவை எக்ஸ்பல்ஷன் பண்ற செப்பரேட் பண்ற மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு, சுல்ஸ் மெக்கானிசம் அண்ட் டங்கன் மெக்கானிசம். சுல்ஸ் மெக்கானிசம்னா நேச்சுரல் மெக்கானிசம், டங்கன் மெக்கானிசம் மீன்ஸ் ரெஃபர்ட் அஸ் ஆர்டிஃபிஷியல் மெக்கானிசம்னு சொல்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கிளியரா பிரேக் டவுன் பண்ணுவோம். இந்த 7 ஸ்டெப்ஸை நீட்டா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி டிரா பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து யூட்ரைன் ரிட்ராக்ஷன் ஆஃப்டர் த பேபி பர்த்ங்கிறது நத்திங் பட் நம்மளோட யூட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரிங்க் ஆகும், அதாவது சுருங்கும். நார்மல் ஸ்ட்ராங் மசில் கண்ட்ராக்ஷன் மூலியமா பிகம்ஸ் டு த நார்மல் ஸ்டேட். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்ட் இன் த சைஸ் ஆர் யூட்ரைன் ரிட்ராக்ஷன் சொல்றாங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ்ட் இன் த யூட்ரைன் சர்ஃபேஸ் ஏரியா. டிக்ரீஸ்ட் இன் த யூட்ரைன் சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா பேபி பர்த் ஆனதுக்கு அப்புறம் யூட்ரைன் கேவிட்டி வந்து ஸ்மாலர் ஆகும் அண்ட் அட்டாச்மெண்ட் டு த ஸ்ரிங்க் ஆகும். இதுதான் அந்த ரெண்டு ஸ்டெப், ரெண்டு பாயிண்ட் இந்த யூட்ரைன் சர்ஃபேஸ் ஏரியா டிக்ரீஸ் ஆகுறதுல. தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாசென்டல் செப்பரேஷன். பிளாசென்டல் செப்பரேஷன் மீன்ஸ் பிளாசென்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்சி லேயர் மாதிரி அட்டாச் ஆயிருக்கும் மதரோட யூட்ரஸ்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியா லியூப்ரிகேட் மாதிரி ஆஃப்டர் பேபி பர்த்துக்கு அப்புறம் மூவ் ஆயிரும், செப்பரேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அது சென்டர் பொசிஷன்ல வரும். இட் கேனாட் பி ஏபிள் டு ஸ்மாலர் இந்த யூட்ரைன் சர்ஃபேஸ். அந்த யூட்ரைன் சர்ஃபேஸ்ல ரொம்ப நேரம் அதால இருக்க முடியாது பேபி டெலிவரி ஆனதுக்கு அப்புறம். ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் த ரெட்ரோபிளாசென்டல் கார்ட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாசென்ட் அட்டாச் ஆயிருந்த ரீஜியன்ல நம்மளுக்கு அந்த யூட்ரஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளட் அக்யூமுலேட் ஆகும். அந்த பிளட் அக்யூமுலேட் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா கிளாட்னு சொல்றாங்க. இந்த கிளாட் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்தர் அந்த பிரஷர் பிளாசென்டல் பிரஷருக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசென்ட் ஆஃப் த பிளாசென்டா. பிளாசென்டா வந்து டவுன்வர்ட் லோவர் யூட்ரைன் செக்மெண்ட்டுக்கு மூவ் ஆகும் அண்ட் வெஜினா வந்து ரீச் ஆகும்னு சொல்றாங்க. சிக்ஸ்த் சைன் இஸ் த பிளாசென்டல் செப்பரேஷன். பிளாசென்டல் செப்பரேஷன் நம்ம ஒரு 3 சைன்ஸ் வச்சு ஈஸியா வந்து பிளாசென்டல் செப்பரேஷன் ஆகிறதுக்கு சைன் வந்துருச்சுன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த சடன் கூஷ் ஆஃப் பிளட். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ளீடிங் அதிகமாகும் அண்ட் லென்த்தனிங் ஆஃப் த அம்பிளிக்கல் கார்ட். ப்ரீவியஸா இந்த அம்பிளிக்கல் கார்டை விட லென்த் வந்து கொஞ்சம் ஈஸியா வந்து நம்மளுக்கு வெளியே வரும். ஃபண்டஸ் பிகம் குளோபுலர் அண்ட் ரைசஸ். ஃபண்டஸ் வந்து பாத்தீங்கன்னா குளோபுலர் ஆகும்னு சொல்றாங்க. அந்த யூட்ரன்ஸ் பிகம் த ஃப்ரிம் அண்ட் கண்ட்ராக்டட். தீஸ் ஆர் த 3 signs for the placental separation. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் பிளாசென்டல் எக்ஸ்பல்ஷன் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் பிளாசென்டல் எக்ஸ்பல்ஷன் கேட்டாங்கன்னா டோட்டலா 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஸ்கில்ஸ் மெக்கானிசம் அண்ட் டங்கன் மெக்கானிசம். ஸ்கில்ஸ் மெக்கானிசம் இஸ் நத்திங் பட் பிளாசென்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபீட்டல் சைடு வந்து டெலிவரி ஆகும், கம் அவுட் ஆகும். இதே டங்கன் மெக்கானிசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மெட்டர்னல் சைடு வந்து ஃபர்ஸ்ட் வெளியே வரும். இதோட ஃபீச்சர்ஸ் என்ன ஸ்கில்கன் மெக்கானிசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷைனியா இருக்கும், ஸ்மூத் அண்ட் சர்ஃபேஸ் ஃபர்ஸ்ட் வந்து வெளியே வரும். பிளட் வந்து இருக்கும் பட் நாட் விசிபிள் டியூரிங் த டைம் ஆஃப் டெலிவரி. செப்பரேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த சென்டர். தீஸ் ஆர் ஆல் த 3 criteria ஃபார் த ஸ்கில்ஸ் மெக்கானிசம். டன்கன் மெக்கானிசம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல ஷைனியா இருக்கும், இல்ல டர்ட்டியா இருக்கும். டர்ட்டி ரஃப் ஸ்கின் ஃபர்ஸ்ட் வெளியே வரும். பிளட் வந்து ட்ரிக்கா இருக்கும் பிளாசென்டா எக்ஸ்பி ஆகும்போது. செப்பரேஷன் ஃப்ரம் த மார்ஜின், சென்டர்ல இருந்து வரும், இது மார்ஜின்ல இருந்து வரும். இது ரெண்டு மெத்தட் நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 mark கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளாசென்டல் எக்ஸாமினேஷன். பிளாசென்டா வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் அதை எக்ஸாமின் பண்ணணும், எத்தனை லோப்ஸ் இருக்கு பிரசென்ட் ஆகுதுங்கிற மாதிரி. ஸோ ஒரு 7 ஸ்டெப் நீங்க அங்கேயும் ஃபாலோ பண்ணணும். டைம் ஆஃப் த எக்ஸாமினேஷன், எவ்வளோ டைம் எந்த டியூரேஷன்ல பிளாசென்டா நம்ம வெளியே எடுத்தோம், பேபி பர்த் ஆனதுல இருந்து எவ்வளோ டியூரேஷன்ல எவ்வளோ கேப்புங்கிறத நீங்க டைம் மென்ஷன் பண்ணணும். அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிளாசென்டா, எக்ஸாமினேஷன் ஆஃப் த ஃபீட்டல் சைட். பிளாசென்டால வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்டல் சைட் மெட்டர்னல் சைட்னு 2 இருக்கும். அந்த ஃபீட்டல் சைட்டே எக்ஸாமின் பண்ணணும், மெட்டர்னல் சைட்டே எக்ஸாமின் பண்ணணும். அண்ட் மெம்பரைன்ஸ் எத்தனை பிரசென்ட் ஆயிருக்குன்னு செக் பண்ணணும்னு சொல்றாங்க. எக்ஸாமினேஷன் ஆஃப் த அம்பிளிக்கல் கார்டு, எத்தனை ஆர்டரி எத்தனை வெயின், 2 artery 1 vein இருக்கான்னு பார்க்கணும். அம்பிளிக்கல் கார்டோட லென்த் எல்லாமே பார்த்து டாக்குமெண்டேஷன் பண்ணணும். இதான் வந்து பாத்தீங்கன்னா பிளாசென்டல் எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட் we move on into the management of the third stage of labor. ஸோ மேனேஜ்மெண்ட்டை நம்ம 2ஆ கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம். எக்ஸ்பெண்டன்ட் மெத்தட் அண்ட் ஆக்டிவ் மெத்தட். எக்ஸ்பெண்டன்ட் மெத்தட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நேச்சுரல் மெத்தட், நேச்சுரலா பிளாசென்டா செப்பரேட் ஆகுது. மெட்டர்னல் எஃபர்ட்ஸ் அண்ட் டெலிவரி ஆஃப் த பிளாசென்டா, இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் த பிளாசென்டா, இதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெண்டன்ட் மெத்தட். ஆக்டிவ் மெத்தட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடோசின் அட்மினிஸ்டர் பண்ணணும் ஆஃப்டர் பர்த்க்கு அப்புறம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்டு கான்ட்ராக்ஷன்,
uterine contraction and massage, prevention of the postpartum hemorrhage. This is the active method. Two are classified management of the third stage of labor. First we see about the expelled method or the physiological method. Expelled method is natural placenta separation and expulsion. What steps are signs of placenta, that is sudden gush of blood, and the three signs are next umbilical cord pull பண்ணக்கூடாது earlier. Next mother கிட்ட வந்து push பண்ண சொல்லணும், contract பண்ண சொல்லணும். Allow the placenta naturally come and twist the placenta gently to avoid the membrane tear. Next வந்து பாத்தீங்கன்னா oxytocin எதுமே கொடுக்க கூடாது. இதே வந்து ஆக்டிவ் மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணனும். ஆக்டிவ் மெத்தடோட மெயினான ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜை பிரிவென்ட் பண்றதுக்காக தான் 4 ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணனும். First one is the administration of the oxytocin, second step is the yearly cord clamping, and third step is the control of the contraction, and last one is the uterine massage. Then we move into the complication of the third stage. In case வந்து proper management பண்ணல placenta வெளிய எடுக்கும்போது அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு 4 மெயினான காம்ப்ளிகேஷன் வரும். First is the postpartum hemorrhage. Postpartum hemorrhage na after baby birth and delivery of the placenta bleeding வந்து ஸ்டார்ட் ஆகும். more than 500 ml கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா retained placenta, uterine inversion and shock. These are all the complication of the third stage of labor, improper handling of the third stage of labor. Okay friends, இந்த வீடியோ இப்ப சம்மரைஸ் பண்ணிரலாம். third stage of labor क्वेश्चन உங்களுக்கு எஸ்ஏல கேட்டாங்க அப்படி labor, normal labor, 5 piece of labor, each stage oda starting and ending point and the tabular column போட்டுருங்க. next third stage of labor na என்னன்னா ஒரு ஸ்டாண்டர்டான டெஃபினிஷன் கொடுங்க. and physiological processல அந்த 7 steps and mechanism of the placental separationல skills mechanism and Duncan mechanism எழுதிருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் 1 பேஜ் இல்லனா half பேஜ்ல ரைட் பண்ணி 7 மெத்தடையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் placental examinationக்கு தனியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுங்க. அதே மாதிரி expulsion of placenta 1 பேஜ் நீங்க ரைட் பண்ணனும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா management of the third stage of labor 2 கிளாசிஃபை பண்ணிக்கிறோம். expelled method and active method. அந்த flow chart வச்சு நீங்க ஓனா ரைட் பண்ணுங்க. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எஸ்ஏ ரிவிஷன்ல உங்களை மீட் பண்றேன். Thank you for watching.